வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோவ பார்க்க வந்த உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த வீடியோல நான் இன்னைக்கு இன்ட்ராடே வந்து பண்ண ஸ்டாக்ஸு, ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் வந்து அந்த இதோட அனாலிசிஸ், ஸ்டாக்ஸோட அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ இத வந்து டீட்டெயில்டா வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்க தமிழ்ச்செல்வன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிஎஸ்விகே யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நான் மொத்தம் வந்து 4 ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணேங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட்டை வந்து ப்ரூஃபோட ஃபைனலாக வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அது எதுக்குன்னா நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நான் ரியலாக ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து ப்ரூஃபை காமிக்கிறேங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபைனலாக அந்த ப்ரூஃபை நான் காமிக்கிறேன். ஸோ வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து இந்த ஸ்டாக்கு வந்து ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி அதோட ஸ்ட்ராட்டஜி அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து எங்கே என்ட்ரி ஆனேன் எக்ஸிட் ஆனேங்கிற டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேட் எடுத்த ஸ்டாக்கு மார்னிங்கில் வந்து இது ஒன் ஆஃப் த ஸ்டாக்கு ஆதித்யா விஷன் லிமிட்டெடு. ஸோ ஆதித்யா விஷன் லிமிட்டெடை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் அது நான் அப்ளை பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ எப்படி வந்து ட்ரேடிங் வியூவில் சிபிஆர் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தெரியும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏவிஎல் ஆதித்யா விஷன் லிமிடெட் என்ன ட்ரேட் எடுத்தேன்னா வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் ட்ரெண்டா பேரிஷ் ட்ரெண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் பை எடுக்கலாமா செல் எடுக்கலாமாங்கிறதுக்கு தான் சிபிஆர் இண்டிகேட்டர். ஸோ அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் பை சிக்னல் ஆர் செல் சிக்னல்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதை வச்சு தான் எங்கே என்ட்ரி ஆகிறது எக்ஸிட் ஆகிறதுங்கிறது தெரியும். ஸோ ஆதித்யா விஷன் லிமிடெட் வந்து இன்றைக்கி சிபிஆர் அந்த 3 ப்ளூ கலர் லைன் இருக்குது தெரியுதுங்களா, அந்த 3 ப்ளூ கலர் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் டே ஹை வந்து ஃபஸ்ட்டு கிரே கலர் லைனு அந்த 3 ப்ளூ லைன்ஸுக்கு மேலே அபோவாக இருக்குது 560 தான் வந்து ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ அந்த ப்ரீவியஸ் டே ஹையையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ வந்து 568 தான் R1 ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து என்ட்ரி ஆனோடனே என்னோடய டார்கெட்டு வந்து பிரேக் அவுட்டு வந்து பண்ணதுக்கப்புறம் என்னோடய டார்கெட் வந்து R2 581.70. ஸோ அந்த நியர்பை டார்கெட்டில் நான் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டேங்க. ஸோ வந்து இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகி சப்போஸ் வந்து 568 ஹிட் பண்ணுச்சுன்னா அதுதான் ஸ்டாப் லாஸு. ஸோ நான் R2 வந்து கிளியராக வந்து ப்ரீவியஸ் டே ஹையையும் R1ஐயும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போனோடனே R2வை டச் பண்ணிடுச்சு. R2வை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போணுச்சுன்னா R3 தான் டார்கெட்டு. சிமிலர் வே வந்து R3யை பிரேக் அவுட் பண்ணிட்டு R4க்கு போணுச்சுன்னா அதுதான் டார்கெட்டு. ஸோ சப்போஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து தான் ஸ்டாப் லாஸ் அதை செட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஓவராலாக வந்து நான் 2000 ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ நான் 2வது ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணுறேன். அதை பற்றி வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, அதோட ஸ்ட்ராட்டஜி பற்றி. ஸோ வாங்க பார்க்கலாம் 2வது ஸ்டாக்கை பற்றி. ஸோ மார்னிங் செஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆதித்யா விஷன் லிமிட்டெடு. செகண்ட் ஸ்டாக் வந்து நான் எதை ட்ரேடிங் எடுத்தேன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ அதை தான் நான் ட்ரேடிங்க்கு எடுத்தேன். ஸோ அதில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுங்க. அதுலேயுமே வந்து எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இதில் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி நான் அப்ளை பண்ணேன்னா வந்து அந்த ப்ளூ கலர் லைன் 3 ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிபிஆர் லைனு. ஸோ 976 975 974 அதுதான் சிபிஆர் லைனு. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பேரிஷ் சிக்னல்னால் ஷார்ட் செல் பண்ணணும், செல் பண்ணிட்டு பை பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெட் கலர் லைனு 970 ரைட் சைடில் பாருங்கள் வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ 970யும் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு சப்போர்ட் 1க்கு கீழே இருக்க ஃபஸ்ட்டு கிரே கலர் லைன் பார்த்தீங்கன்னா 969 அதையும் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சு. ஸோ ரெண்டையுமே பிரேக் டவுன் சிபிஆரையும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு, சப்போர்ட் 1ஐயும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு, ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு. ஸோ அப்போ என்ன என்ட்ரி எடுக்கணும், செல் என்ட்ரி எடுத்தேன். ஸோ அப்போ நம்ம டார்கெட் எது ஃபிக்ஸ் பண்ணோம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். டார்கெட் வந்து நியர்பை சப்போர்ட் 1க்கு வந்து பக்கத்தில் எது இருக்குது, நெக்ஸ்ட் லைன் வந்து சப்போர்ட் 2வை பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 3 தான் டார்கெட்டு, சப்போர்ட் 3யை பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 4 தான் டார்கெட்டு. ஸோ இங்கே வந்து
சப்போர்ட் ஒன்னையும் ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் டவுன் பண்ணனால S2 தான் டார்கெட்டு. S2 டார்கெட் வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், 964.87. நான் நியர்பை டார்கெட்டில் வந்து நான் வெளியே வந்து செல் கொடுத்துட்டு பை கொடுத்துட்டு வெளியே வந்தேன். இதில் வந்து அரௌண்டு வந்து 2000 நியர்பையில் நான் இதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதாவது 1900 எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணேன். சப்போஸ் ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 969.25 இல்லைன்னா 970.88 அங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேடை வந்து முடிச்சிக்கலாம். ஸோ ப்ராப்பராக வந்து அதை தாண்டிச்சுன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக வந்து எக்ஸிட் ஆயிடணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து தேர்டாக வந்து ட்ரேட் பண்ண ஸ்டாக் வந்து இன்றைக்கி இப்போது செகண்ட் ஹாஃபில் தேர்டாக ட்ரேட் பண்ண ஸ்டாக் வந்து ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க்கு தான் நான் வந்து ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும், நான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே தான். ஸோ இது சிபிஆரை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு ஸ்டாக்கு. அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் டே ஹை, ஸோ அது வந்து 1134.40 ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வேல்யூ தெரியும். ஸோ அது ப்ளஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1137.87. ஸோ அதையும் தாண்டிச்சு. ஸோ வந்து R2 தான் டார்கெட்டு, நியர்பை R1க்கு. நெக்ஸ்ட்டு வந்து R2 தான் டார்கெட்டு. R2 தாண்டிச்சுன்னா R3, R3 தாண்டிச்சுன்னா R4. R1லேயே வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். ப்ரீவியஸ் டே ஹையையும் R1ஐயும் பிரேக் அவுட்டு பண்ணி மேலே போனதுக்கப்புறம் ஸோ இது வந்து கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சிருச்சு, சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகுது. R1ஐயும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ வந்து பை சிக்னல், பை பண்ணிட்டு செல் பண்ணேன். ஸோ R1ஐ தாண்டினோனையுமே எடுத்துகிட்டு R2க்கு நியர்பையில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஒரு 2000 நியர்பையில் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ இதுவும் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகணும். அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் டே ஹையையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். ஸோ R1ஐயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா R2 சப்போஸ் ரிவர்ஸ் ஆகி வந்துச்சுன்னா R1 தான் ஸ்டாப் லாஸ். ஸோ R2வை தாண்டிச்சுன்னா R3யில் வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ரிஸ்க்கை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ட்ரேடு ஃபெயிலியர் ஆகாது. அதே மாதிரி R1ஐ ரிவர்ஸ் ஆகி டச் பண்ணுற வரலும் நீங்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு R2வை வெயிட் பண்ணுற வரலும், டச் பண்ணுற வரலும் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரலாம். இல்லைனா நியர்பை R2க்கு பக்கத்தில் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு கிளியர் கட்டாக வெளியே வரலாம். R1க்கு ரிவர்ஸ் ஆகி வந்து கீழே போணுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடணும், இல்லைனா லாஸ் மேக்கிங் ஆகிடணும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ நான் ஃபைனலாக ட்ரேட் பண்ண ஸ்டாக்கு இகார்ஷி மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இது வந்து கிளியர் கட்டாக வந்து நான் ப்ரீவியஸ் ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். சிபிஆரை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. ஸோ சிபிஆர் லைன்ஸு அந்த 3 ப்ளூ கலர் லைனு 519 தான் டாப் சிபிஆர். அப்போ வந்து கிளியர் இண்டிகேஷன் நம்மளுக்கு பை தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹையையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹை வந்து 528, R1ஐயும் தாண்டி மேலே போயிடுச்சு. R1 வந்து 535, R2 வந்து 548. ஸோ வந்து R1 535 வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து நியர் டு R2க்கு பக்கத்தில் தான் என்ட்ரியே எடுத்தேன். ஸோ நான் குயிக்காக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். மோரோவர் வந்து இதில் கொஞ்சம் வந்து அதிகமான வால்யூமும் இல்லாமல் வந்து கொஞ்சம் கம்மியான வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தனால வந்து நான் வேகமாக ட்ரேடை முடிச்சிட்டேன். ஸோ நியர்பை பாருங்கள் வந்து ஸ்டாக் வந்து R2க்கு பக்கத்தில் போயிருக்கு. ஸோ நியர்பை டார்கெட்டில் நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஒரு 500 ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணேன். ஸோ ரொம்ப நல்லா கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆனீங்கன்னா வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ரொம்ப க்ரீடியாகவும் இருக்கக்கூடாது, ஸோ ரொம்பையும் இதாக இருக்கக்கூடாது. நல்லா கான்சன்ட்ரேட்டடாக எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து டிசைட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்ட்ராடேயில் டெஃபினட்டாக என்னை மாதிரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கான ப்ராஃபிட்டு. ஸோ நான் ப்ராஃபிட் மேக் பண்ணதோட ப்ரூஃபையும் வந்து உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க என்னோடய ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டு. உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓவரால் ப்ராஃபிட் வந்து 6783 வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஏவிஎல்லில் 2000 ருபீஸ், ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து 2000 ருபீஸ், அரௌண்ட் 2200 ருபீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 1900, இகார்சி மோட்டார்ஸ் லிமிட்டெடில் 500. ஸோ ஓவராலாக வந்து இன்றைக்கி டே வந்து நல்லா முடிஞ்சுங்க. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு கிளியரான ப்ராஃபிட்டை வந்து டெய்லி வந்து ஈஸியாக புக் பண்ணலாம். ஸோ என்னைய மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணி
கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் வந்து சக்ஸஸ் ஆகலாம், கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி இன்னும் பல ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு, வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.